அப்போவே தட் பாயிண்ட் அங்கேருந்தே டைவர்ஸோ பிரச்சனைகளோ ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. ஆக்சுவலாக கரெக்டான கவுன்சிலிங் சொன்னால் இது மேட்டரே இல்லை, அங்கே ஒன்றுமே இருக்காது. இவங்களும் ஒரு இமேஜ், அவங்களும் ஒரு இந்த இமேஜ் ரெண்டும் சிங்க் ஆகிறதுனால வர்ற பிரச்சனை தான் இது. இதை கரெக்டான ஒரு இடத்துல கவுன்சிலிங் பண்ணிங்கன்னா இந்த பிரச்சனையே வராது. 90% வித்தவுட் மெடிசன் யூ கேன் பி ஹேவ் செக்ஸ், வெரி குட் செக்ஸ். ஸ்ட்ராங்காக எனக்கு ஒன்றாகாதா, நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக இருக்கும்னு என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்லுவாள், நான்லாம் ஒரு நாளைக்கு 6-7 தடவை மாஸ்டர்பேட் பண்ணிக்கிறேன்டா அப்படின்பா. ஏன்னா நமக்கு இன்றைக்கி நல்லா தாண்டா இருக்குது, ஏன்டா இவனுக்கெல்லாம் என்னடா பைத்தியக்கார் இப்போ சொல்லுவான். ஸ்டில் ஹீ இஸ் டாக்கிங் டு மீ. பட் அந்த இதே மாதிரி தான் சொல்லுவான், நமக்கெல்லாம் யாரா இதெல்லாம் சொன்னால் இவனுக்கெல்லாம் சரியில்லை இந்த ஜென்ரேஷன் என்ன. ஸோ இது ஜென்ரேஷன் இல்லை, அந்த உள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ண விஷயந்தான் இப்படி வெளியே வருது. இதை நம்ம சரி பண்ணிட்டோம்னா இதுக்கு ஒரு மேட்ரு இல்லை. ரேர்லி இட் ஹேப்பன்ஸ். நியூராலஜிக்கல் டிஸார்டர் இருக்கும், சில பயம் இருக்கும், இதுக்குமே மருந்து இருக்குது. அதெல்லாம் சரியாக கொடுத்து நியூரோவை ஸ்ட்ராங் பண்ணுற மருந்தாக இருக்கணும். டெம்பரரியாக ஸ்ட்ராங் பண்ணுறேன், இப்போ ஸ்ட்ராங் ஆகிடும், அடுத்த நாள் மறுபடியும் தளர்வாயிடும். இப்போ ஸ்ட்ராங்கிறது ரெகுலராக அப்படியே ஸ்ட்ராங் பண்ண ஸ்ட்ராங் ஆச்சுன்னா அது இட்ஸ் கால்ட் ரியல் ஸ்ட்ராங். அது எப்போவுமே நல்லாயிருக்கும் லைஃப்பில். அப்புறம் டீடாக்ஸ் பண்ணுறது நம்ம இதெல்லாம் பண்ணிட்டோம்னா எப்போ ஹெல்தி பாடி ஹெல்தி மைண்ட், கண்டிப்பாக செக்ஸ் நல்லா வச்சுக்க முடியும்.